இன்றைக்கி ஈரோடு நித்யா சமையலில் ஒரு கருவேப்பிலை தொக்கு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, புளி எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour. பூண்டு ஒரு நிறையாவே எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நிழலில் உணர்த்தி. வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், ஜீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய் இது எடுத்துக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். நம்ம இது தேவையான பொருட்கள். இதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக போடுவோம். யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது இது கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊறுகாய் ரேஞ்சுக்கு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா போட்டு அரைக்கிறோம். இதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டாம். வெங்காயம், பூண்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. தக்காளியை தனியாக பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஜீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய் வறுக்க போகிறோம். பூண்டு முழுசாக போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஜீரகம், மிளகு, மல்லி, மிளகாய் இந்த 4ஐயும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். நல்லா அந்த மிளகாய் வாசம் வந்துடணும். ரொம்ப கருகவும் விட்றாதீங்க. ஜீரகம் பொரியுது பார்த்திங்களா? ஓரளவுக்கு பொரிஞ்சால் போதுமானது. ரொம்ப கருகு விட்டிங்கன்னா ஸ்மெல் வேறு மாதிரி வரும். அதை எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலையை நிழல் உணர்த்தி வச்சுருக்கிறேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் திடீர்னு செய்கிறீங்க அப்படின்னா பச்சை கருவேப்பிலை கூட எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ட்ரை ஆகணும். அந்த இலையோட இப்படி உடைச்சோம் அப்படின்னா உடையணும். இது நான் வாட வச்சு வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொடியாகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதுமானது. ஆனால் பச்சை கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி கையில் உடைச்சோன்னா உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வெயிலில் வைக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே உருவி ஒரு தட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். வச்சு உணர வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. பொரிச்சிட்டு வரும்போதே அலாசிடுங்க. அதுக்கப்புறம் உருவி தட்டில் வச்சு
வாட வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். முழுசாக கூட போடுங்க, இருந்தாலும் அரைச்சி போட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு தனியாக அரைச்சிக்கிறோம், தக்காளி தனியாக அரைச்சிக்கிறோம், புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறோம். இது கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வருது. நான் அப்படி தான் வச்சுக்குவேன். இது மேக்ஸிமம் 2 days 3 daysலேயே எங்கள் வீட்லையெல்லாம் காலியாயிரும். நல்லாயிருக்குன்னு போட்டு சாப்பிட்ருவாங்க. நல்லெண்ணெய் நல்லா காயிட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் வரும். நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. நார்மலாக சேர்த்துறத விட கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அரைக்கும்போது சின்ன வெங்காயம் அரைச்சிக்கோங்க, தாளிக்கும்போது பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையாவே முழுசாக போட்டுக்கோங்க. அரைச்சது இல்லாமல் முழுசாகவும் போட்டுக்கோங்க. பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துறது நல்லது தான். அது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். நம்மளுக்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால நுர பொங்கி வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நுர பொங்குதே அப்படின்னலாம் நினைக்காதீங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கட்டும். இப்போ கருவேப்பிலையை வந்து கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சாலும் ஓகே, அப்படியே போட்டாலும் ஓகே, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அது மாதிரி. இது கொஞ்சம் வாயில் ஒட்டுச்சு, நான் கொரகொரப்பாக அரைச்சது. என் பையன் கூட சொன்னான், அம்மா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கலாம் அப்படின்னு. அதாவது ஃபைனாக அரைச்சிருக்கலாம் அப்படின்னாப்புல. நீங்கள் அதனால் வந்து நல்லாவே அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்க அப்படின்னா பொறுக்கி வச்சுருவாங்க பசங்க. நீங்கள் நல்லா தூளாகவே அரைச்சே போட்டுருங்க. நீங்கள் கருப்பு கலரில் வருதுன்னு நினைக்காதீங்க. தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது நல்லா ப்ரௌனிஷ் ஆயிரும். இது முடிக்கும் நல்லது. கருவேப்பிலை வந்து டைரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு தோசையோ சப்பாத்தியோ சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து வெங்காயம் பூண்டு. நான் முக்கால்வாசி பூண்டை அரைச்சிட்டேன், கால்வாசி பூண்டை முழுசாக போட்டுட்டேன். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதனால் நான் வந்து அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கையிலேயே எடுத்து போடுறேன். தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடும்.
இது நல்ல தொக்கு மாதிரி வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் கையில் எடுத்து போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்ற வேண்டாம். தக்காளியுமே தண்ணி ஊற்றாமல் தக்காளியை மட்டும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இது தக்காளி அரைக்கும் போது பார்த்து அரைங்க. மிக்ஸி ஜாரெல்லாம் மூடியெல்லாம் ஓப்பன் ஆகிரும். கொஞ்சம் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது தக்காளி பூண்டெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட 1 மந்த்துக்கு ஸ்டோரேஜ் கூட இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வீட்டில் விட மாட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சீக்கிரம் தீந்துடும். இது கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போடலாம். என்னென்ன உணர்த்தி அதை வந்து பொடி பண்ணி போடணுமோ அந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். முருங்கை பார்த்திங்கன்னா கம்மியாக போடுங்க. ஒரு மாதிரி கச்சல் ஸ்மெல் வரும். இது கருவேப்பிலை வந்து நீங்கள் உணர்த்தி போடும்பொழுது ஒன்றும் அவ்வளோ கச்சல் ஸ்மெல்லாம் வரல. நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நான் தக்காளியில் வந்து அந்த பெருசு பெருசாக திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த இது வடிக்கிறது இருக்கு இல்லையா, அதில் வடித்து வச்சுருந்தேன். அதனால தான் அதை காட்டினேன். இந்த பெரிய ஹோலாக இருக்கிறதுனால நம்ம வடை எடுப்போம் இல்லையா, அதில் வந்து ஹோல் பெருசாக இருக்கிறதுனால அதில் ஊற்றி பெருசு பெருசாக திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது தக்காளி மட்டும் தனியாக அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. இது தக்காளியில் இருந்த தண்ணி மட்டும்தான் இருக்குது. தக்காளிக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஜீரகம், மிளகு, மல்லி, மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுன்னு அதை போட்டுக்கலாம். இப்போ அந்த கருப்பு பார்த்திங்கன்னா இது வேக வேக உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஆயிரும். கருப்பாக இருக்காது. உங்களுக்கு என்ன கலர் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. வேக வேக ப்ரௌனிஷாக தெரியும். நான் கருவேப்பிலை நல்லது அப்படிங்கிறதுனால நிறையாவே அரைச்சி போட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா கருவேப்பிலையோட கண்டென்ட் வந்து குறைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே வேகட்டும். உப்பு சேர்த்திக்கோங்க. நான் எந்த அரைக்கிறதுலேயும் எந்த உப்புமே சேர்த்தலை. இப்போ தான் நான் உப்பு சேர்த்துறேன். நீங்கள் அளவாக சேர்த்திக்கோங்க. அதிகமாகவும் சேர்த்த வேண்டாம். நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்ப நாள் வரும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாகவே உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஊறுகாய் அளவுக்கெல்லாம் போட வேண்டாம். மேக்ஸிமம் உப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூளும் சேர்த்தலாம். நான் நல்லா காரம், அதுக்கு மிளகாய் கம்மியாக போட்டதுனால ஒரு 4 ஸ்பூனே எடுத்துட்டேன். நீங்கள் மிளகாய் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய்த்தூளை சேர்த்திக்கோங்க. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள். நீங்கள் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூளும் போடலாம், அல்லது கடையில் வாங்கியும் போடுங்க. இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்துறக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த மிளகாய் வறுத்தீங்க இல்லையா, அதுலேயே ஒரு 10 மிளகாய் சேர்த்தி போட்டு வறுத்துருங்க. வறுத்து அதை அரைச்சி போட்டுருங்க. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள், அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இதுவே தனி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் வரும். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சு
வேக விடுங்க. இப்போ தான் தண்ணியே வருது. இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராவது இது வந்து நல்லா கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் வேக விடணும். அதனால் நீங்கள் தட்டம் போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அதை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். அப்போனா தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் பெரிய பாத்திரமாகவே வச்சுட்டேன். நீங்கள் சின்ன பாத்திரம் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது கொதிக்கும்போது வெளியில் தெரிச்சு விழும். நம்ம தண்ணி ஊற்றுறது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் பெரிய பாத்திரமாகவே வச்சுட்டேன். இது மூடி மூடி வச்சு வேக விடுங்க. அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விடுங்க. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு கூட எடுத்து கிளறி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு தண்ணியாட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். லேகியம் மாதிரி இருக்குது. உப்பு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜீரகம், மிளகு, மல்லி, வெங்காயம், மிளகாய் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் சேர்த்த போகிறோம். புளிக்கரைச்சல் சேர்த்திக்கோங்க. இது நம்ம தண்ணி விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கடைசியாக தான் வந்து ஜீரகம், மிளகு, மல்லி, மிளகாய் எல்லாம் வறுத்ததெல்லாம் வந்து கடைசியாக தான் நம்ம சேர்த்தணும். இப்போவே சேர்த்திடாதீங்க. இப்போ அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டில் இருந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டே ஊற்றாதீங்க. ஏன்னா அது சுண்டுறக்கும் லேட் ஆகும், இதில் இருக்கிற தண்ணி சுண்டுறக்கும் லேட் ஆகும். அதனால் தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் ஊற்றுங்க. உங்களுக்கு புளிக்கரைச்சல் ஆப்ஷனல் தான். ஏன்னா தக்காளியே நல்லா புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புளிக்கரைச்சல் ஊற்ற வேணாம். புளிக்கரைச்சல் ஊற்றினீங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த ஜீரகம், மிளகு, மல்லி, அதையெல்லாம் வந்து கடைசியாக ஊற்றலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டேன், நல்லா வேகட்டும் அப்படிங்கிறக்காக. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாதீங்க. அடிப்பிடிச்ச கனமான பாத்திரம் வச்சு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இருந்திங்கன்னா கிரேவி மாதிரி வரும். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன். இப்போ மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. கடைசியாக அந்த பவுடரை சேர்த்திக்கோங்க. நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கிறேன். அந்த பவுடர் போட்டதை நான் காட்டாமல் விட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்ச பொடியையும் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளியோடு ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பார்த்திங்களா? நல்லெண்ணெயோட இது வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும் பொழுது மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மேலே ஒரு கருப்பாக எதுவுமே ஃப்ளேவர் இதாகாமல் இருக்கும்.
பார்த்தீங்களா எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்காக நான் வேக விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணுன்னா தான் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் வேகாமல் அவசர அவசரமாக எடுத்து வச்சிடாதீங்க. நீங்கள் அந்த தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாக குழம்பு ரேஞ்சுக்கு நான் வச்சுக்கிட்டேன். இது மாதிரி டைம் இருக்கும்போது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமனுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. நான் தோசை தான் பண்ணினேன். பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை செலவு பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க.